பற்றுறுதியில் உண்மை. இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கின்றேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கின்றது. தானியேல் 3:25. பள்ளங்களும் மேடுகளும் நிலத்தின் இயல்பு. அதில் நமது பயணங்கள் ஏற்றமும் இரக்கமும் கொண்டவை. பயணத்தில் பாதை அல்ல, சென்று சேர வேண்டிய இடமே நமது இலக்கு. அதனை அடைய பாதை இடையூறாக இருக்கக்கூடாது. பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சாரால் அடிமைகளாக சிறைபிடித்து வரப்பட்ட யூத வாலிபரில் தானியேல், அனனியா, மீசவேல், அசரியா ஆகியோர் நண்பர்கள். ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியம் உள்ள அவர்கள் அங்கு முதலில் பெல்தேசத்தார் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டார்கள். பின்பு ராஜாவின் அரண்மனை பணிகளை செய்யும்படியாய் 3 ஆண்டுகள் பாபிலோனியரின் பழக்க வழக்கங்களில் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். பாபிலோனியரின் பற்றுறுதிப்படி அவர்கள் தெய்வங்களையும் ராஜாவின் பொற்சிலையையும் வணங்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். மறுத்தால் தீச்சூளையில் போடப்படுவீர்கள் என்று மிரட்டப்பட்டார்கள். ஜீவனுள்ள ஆண்டவரை பற்றி கொண்டு உண்மை வாழ்வு வாழ்ந்தவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலின் ஆண்டவரே உண்மை கடவுள் என்கின்ற பற்றுறுதியில் உறுதியோடு இருந்தபடியால் தீச்சூளைதான் அவர்களுக்கு பரிசாக கிடைத்தது. பற்றுறுதியில் உண்மையோடு இருந்தால் பாதைகளை ஆண்டவர் செவ்வையாக்குவார். இதுதான் உண்மை பற்றுறுதி. நண்பர்களுடன் தீச்சூளையில் 4வது நபராய் ஆண்டவர் வெளிப்பட்டார். எந்த சேதமும் அணுகாதபடி சோதனையை ஜெயிக்க உதவி செய்தார். இதனால் நண்பர்களின் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க ஆண்டவர் வேறு இல்லை என்று ராஜாவை அறிக்கையிடும் அளவிற்கு அவர்கள் பற்றுறுதி உண்மையானதாக இருந்தது. இந்த நாளிலும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகா என்ற நண்பர்களில் வெளிப்பட்ட பற்றுறுதியின் உண்மை நம்மிலும் மலரட்டும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். இறைவா, நீரே என் நம்பிக்கை. உம்மை தவிர இன்னொரு நம்பிக்கை எனக்கு இல்லை. உம்மில் உறுதியோடும் உண்மையோடும் நிலைத்திருக்க அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.